ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஓவரால் நிஃப்டி 50 23,742 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 155 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். சென்செக்ஸ் 78,508 பாயிண்ட்ஸில் இருக்குது. 466 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. பேங்க் நிஃப்டி 547 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. 51,306 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்குது. சம் ஸ்டாக்ஸ் வந்து ரெட்லேயும் இருக்குது. சம் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடியே விழுந்திருக்கு. அதுக்கு ரீசன்ஸ் எல்லாமே இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் நியூஸ் பேஸில் சில ஸ்டாக்ஸ் எல்லாமே அடிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தா 51,306 பாயிண்ட்ஸில் இருக்குது. 547 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் பேங்க் ஆஃப் பரோடா, ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்கும் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. இதுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாசிட்டிவ்ல இருக்க ரீசன்ஸ்னு பார்க்கும்போது எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் ப்ரோக்கரேஜ் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து 2,200 வரைக்கும் டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த பேசிஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. கனரா பேங்க் 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. ஃபெடரல் பேங்க் 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1%க்குள்ள ஃபிளாட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி இன்னைக்கு எடுத்து பார்த்தா, ஸோ ஐடிசி வந்து 474 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2% மேலே பாசிட்டிவ்ல தான் இருக்குது ஐடிசி. ஸோ இதுக்கு ரீசன் பார்க்கும்போது புதிய ஒரு டேக்ஸ் ஸ்லாப் கொண்டு வர போகிறாங்க. அதாவது ஜிஎஸ்டியில் இந்த சின் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இவங்களுக்கு 35% அப்படிங்கிற ஒரு டேக்ஸ் ஸ்லாப் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலில் அந்த வணிகம் பண்ணுறவங்க, அதாவது குட்டி குட்டி ஷாப்ஸ் வச்சு நடத்துகிறவங்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சேல்ஸ் அடி வாங்கிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால வந்து மேபி அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறுத்தி வச்சாங்களா என்னவோ தெரியல. ஸோ இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு, சிகரெட்ஸு, டொபாக்கோ ப்ராடக்ட்ஸுக்கான அந்த ஜிஎஸ்டி புதிய டேக்ஸ் ஸ்லாப் 35% அதை கொண்டு வரதை தற்காலிகமாட்டு அதை வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. அந்த இதே வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த இன்சூரன்ஸுக்கான அந்த டேக்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணுறதுக்கும் அதை ஒத்தி வச்சுட்டாங்க. ஸோ ஓவராலாட்டு ஐடிசி இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அதே இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல எல்லாமே அடி பயங்கரமாக இருந்துருந்துச்சு. ஸோ ஓவராலாட்டு ஐடிசி 474ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்குது. பொறுமையாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. ஆஃப்டர் த டிமர்ஜர் கண்டிப்பாக ஷேர் ப்ரைஸ் இறங்கும். அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம் ஐடிசிலங்கிறது என்னோட ஒப்பீனியன். மிட் கேப்பில் வெல் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்னு பார்க்கும்போது மேன்கைன் ஃபார்மா 6% மேலே இன்றைக்கி ஏற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரே நாளில் 185 ரூபா ஏறி இருக்குது இந்த மேன்கைன் ஃபார்மா. சுந்தரம் ஃபைனான்ஸ் லிமிட்டோட 5% மேலே அப்பு. டாரண்ட் ஃபார்மாவும் இன்றைக்கி 5% கிட்ட ஏற்றிருக்காங்க. ஸோ ஓவரால் டாரண்ட் ஃபார்மா ஏற்றுறதுக்கு ரீசன்ஸ் பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாரண்ட் பவர் வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் 10% காலியாக இருந்தாங்க. ஸோ ஓவரால் அது ஏன்னு பார்த்தோம். ஏன்னா அந்த ஃபண்ட் அவுட்ஃப்ளோ ஆகும்ல, அதில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அவுட்ஃப்ளோ ஆகிருக்கு. அந்த இன்க்ளூஷனில் வந்து இவங்க வெளியே போனதுனால இவங்களுக்கு கொஞ்சம் ஃபண்ட் அவுட்ஃப்ளோ ஆகிருக்குது அந்த வெயிட்டேஜ் ரிடக்ஷனில். ஸோ அந்த பேசிஸில் ஃப்ரைடே 10% அடிச்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து 5% பாசிட்டிவ்ல இருக்குது டாரண்ட் பவர். செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்களும் 4% மேலே பாசிட்டிவ்ல இருக்காங்க. பந்தன் பேங்க் 3% ஏற்றிருக்காங்க. ஃபியூனிக்ஸ் மில்ஸ் லிமிடெட் அதுவும் 4% அப்பில் இருக்குது. அடி விழுந்ததுன்னு பார்க்கும்போது லார்ஜ் கேப்பில் ஜொமேட்டோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. ஏன்னா ஜிஎஸ்டியில் வந்து இவங்களுக்கு சில ஃபேவரான நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் பெருசாக இல்லை. ஐசிசி லோம்பார்ட் இது எக்ஸ்பெக்டட் தான். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே இன்னைக்கு பிளட் பாத்தில் தான் இருக்குது. ஐசிசி லோம்பார்ட் இல்லாமல் ஸ்டார் ஹெல்த், ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படி சில கம்பெனிஸ் எல்லாமே பிளட் பாத்தில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ மோரட்டு ஆக்சுவலி இந்த இன்சூரன்ஸுக்கான ஜிஎஸ்டி டேக்ஸை கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நியூஸு. பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. ஸோ அதே மாதிரி எல்டிஎம் என்ட்ரி, ஹீரோ மோட்டார் காப், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இது எல்லாமே 1.5% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. வேதாந்தா லிமிட்டடும் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ வேதாந்தாவோட டிவிடெண்டுக்கான எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வருது. விச் மீன்ஸ் டிசம்பர் 24. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்குவாங்க. ஸோ அது வந்து புதுசாக யாரும் கன்சிடர் பண்ண வேண்டாங்கிறது என்னோட கருத்து. நைக்கா இன்னைக்கு 4% ஆட்டி. கேபிஐடி டெக்னாலஜிஸ் 2.5% காலியாக இருக்குது. ஹட்கோ 2.5% காலி. ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் இவங்கெல்லாம் மிட் கேப்பில் நல்லாவே அடி வாங்கியிருக்காங்க. மேக்ஸ் ஹெல்த் கேர் அவங்களும் அடி. எக்ஸைன் இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா 1.5% நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்மால் கேப் எடுத்து பார்க்கும்போது டேட்டா பேட்டர்ன்ஸ், சென்சார் டெக்னாலஜிஸு, டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸு, நெக்ஸ்ட்டு பிஎன்பி ஹவுசிங் இது எல்லாமே அடி வாங்கியிருக்கு. டிட்டாகர் ரயில் சிஸ்டம்லாம் 3% மேலே அடி வாங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள மார்க்கெட் ஷேர் அப்டேட்ஸ். இதில் வந்து மெட்டல், பேங்கிங், கன்சியூமர், சிமெண்ட், பிஎஸ்சி பேங்க், மீடியா, ரியாலிட்டி, எனர்ஜி, சர்வீஸ், டெக்னாலஜி, இன்ஃப்ரா இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குது. மெட்டல் செக்டார் இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாட்டு பேங்கிங் செக்டார் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஃபினான்ஸ், ஃபார்மா, ஆட்டோ இந்த 3 செக்டாருமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்லெக்ட் டிசைன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இன்டர்லெக்ட் டிசைன் அரீனா அப்படிங்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ சிப் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி நினைக்கிறேன். ஏ பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக் 17% மேலே பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது.
எபோவ் 950 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் ரீசன் நீ பார்க்கும்போது இவங்க ஒரு என்டர்பிரைஸ் ஏஐ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு நியூ பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க, பர்பிள் ஃபேப்ரிக் அப்படிங்கிற பேசிஸில். இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிரைவன் சொல்யூஷன் அந்த செக்மெண்ட்டில் வருது. ஃபினான்ஷியல் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்டார் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க போல். ஸோ ஓவரால் 17% இன்றைக்கி இந்த ஸ்டாக் ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து 13,000 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்குது. அது மாதிரி எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்ஸும் 27% மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேல்யூஷன் கொஞ்சம் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்னா வேல்யூஷன் பார்க்கும்போது ப்ரைஸ் டு புக்லாம் 4.44 இருக்குது. அது மாதிரி அவங்களோட ப்ரீ ரேஷியோ பார்க்கும்போது 40 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்காங்க. ஸோ ஓவரால் இப்போதைக்கு இதெல்லாம் கை வைக்க முடியாது. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் பேர் என்ன, இன்டெலெக்ட் டிசைன் அரீனா, அதை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸ்டெர்லிங் அண்ட் வின்சல் ரெனோவபிள்ஸ் ஆக்சுவலி இன்னைக்கு 5% மேலே அப்பில் இருக்குது. ஸோ ரீசன் நீ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 1200 கோடி ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனோவபிள்ஸ். அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் இன்னைக்கு 5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு ஃபர்கட்டன் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து 2279 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3442 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 1000 ரூபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 52 ஹைலேருந்து இறங்கிடுச்சு. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக் நான் ஏன் இப்போதே வேண்டான்னு சொல்கிறேன்னா வேல்யூஷன் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்டாரில் பயங்கரமான காம்படிஷன் வந்துடுச்சு. இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு 4 இயர் லோ அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2025 இவங்க கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதும் $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஏன்னா நான் சொல்கிற மாதிரி காம்படிஷன் இப்போ பிர்லா ஓப்போஸ் உள்ள வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு டஃப் கொடுக்குறது பிர்லா ஓப்போஸு, அக்ஸோ நோபல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெர்கர் பெயிண்ட்ஸு, நெக்ஸ்ட்டு சில பெயிண்ட் கம்பெனிஸ் இருக்காங்க, JSW பெயிண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ காம்படிஷன் பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் அதுவும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அந்த பேசிஸில் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் டஃப் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறது இப்போதை வெயிட் பண்ணுறதா நல்லதுங்கிறது பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த பெயிண்ட் செக்டார் கம்பெனிஸில் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிருங்கிறது பெட்டர். என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன், உங்களோட ஒப்பீனியன் உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். டாடா மோட்டர்ஸ் வந்து ஒரு 914 கோடி வந்து தமிழ்நாட்டில் அவங்க போடுற அந்த ராணிப்பேட்டில் ஒரு பிளான் போடுறாங்க. அதில் வந்து இந்த லக்ஸரி டிவிஷனான ஜேலரு இந்த செக்மெண்ட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஹை அண்ட் எஸ்யூவி கார்ஸ் எல்லாமே. இந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது க்ரீன்ஃபீல்ட் ஃபெசிலிட்டியாட்டு போடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 914 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் முதற்கட்டமாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து டாடா மோட்டர்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கோஸ்டல் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் 262 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 2% மேலே பாசிட்டிவில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிடலைசேஷனே பார்த்தீங்கன்னா 350 கோடி தான். இவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க, அதாவது டிசம்பர் 23 இவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. டிசம்பர் 23 அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட்டை பற்றி. ஸோ இதில் வந்து இப்போ 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கிறத பார்த்தீங்கன்னா 5 ரூபா ஃபேஸ் வேல்யூட்டு மாற்றுறாங்க. விச் மீன்ஸ் 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்ட்டு அப்போ ஒரு ஷேர் இருக்குன்னா அது வந்து 5 ஷேர் ஆட்டு மாறிடும் போல். அப்போ என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஷேர் இருக்கிறது 5 ஷேர் ஆட்டு ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அது ரெக்கார்ட் டேட்டுக்கு இந்த ஸ்ப்ளிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் இது வந்து கோஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட் அதை பொறுத்த வரைக்கும் அப்டேட். மேபி இந்த ஸ்டாக்லாம் யாரும் வச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஷேர் ஆட்டு 5 இதாட்டு உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் இது வந்து கோஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. டாபர் இந்தியா இவங்க ரிசல்ட்ஸ் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 30 ஜனவரி 30 இவங்க நாங்கள் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டாபர் இந்தியா அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்தியன் சிமெண்ட்ஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு. ரீசன்லி பார்க்கும்போது நான் நேற்றே அப்டேட் பண்ணிட்டேன். அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து இந்த இந்தியன் சிமெண்ட்ஸ் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த பேசிஸில் இன்னைக்கு மேலே போயிருக்கு 11% மேலே. ஓலா வந்து S1 Pro சோனா எடிஷன் அப்படிங்கிற ஒரு ரியல் 24 கேரட் கோல்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. யூ கேன் வின் இட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு கிவ் அவே கான்டெஸ்ட் போல் கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்க்கும்போது கோல்டு எல்லாமே இருக்குது. அலாய் வீல்ஸில் அந்த வீல்ஸில் கோல்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாண்டு கோல்டில் இருந்துச்சு. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சில கோல்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஓவராலாட்டு ஓலா S1 Pro சோனா எடிசன் ஒரு கிவ் அவே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹோண்டாவும் நிசானும் பார்த்தீங்கன்னா மெர்ஜர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஜாயின்ட் ஹோல்டிங் கம்பெனிக்கு வந்து இவங்க வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இப்போ அந்த மெர்ஜர் வந்து அஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னும் சொல்லிட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு போல். இந்த டிஸ்கஷன் வந்து ஜனவரி 2025 அந்த டைம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி மெர்ஜ் கம்ப்ளீட் ஆகும் போல் இருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து ஹோண்டா நிசான் அவங்களோட மெர்ஜர் டாக்ஸ் வந்து அதாவது பேச்சுவார்த்தைகள் வந்து அஃபிஷியலாட்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் பாதியில் வந்து இந்த மெர்ஜர் கம்ப்ளீட் ஆகும் போல் இருக்குது. இது வந்து ஹோண்டா நிசானை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் மேலே போச்சு. ஸோ மெட்டல் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மிங் செக்டாராக இருக்கிறாங்க. அதுக்கு ரீசன் பார்க்கும்போது இந்த சேஃப்கார்ட் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க இந்த ஸ்டீல் இம்போர்ட்டுக்கு. அந்த பேசிஸில் இந்த ஹிண்டால்கோ, JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல் இது எல்லாமே ஒரு 2%, 1.5% பாசிட்டிவில் இருக்கிறாங்க.
ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து அவங்களோட ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜனவரி 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. சைமன்ஸ் நேற்றே டிஸ்கஸ் பண்ணோம். சைமன்ஸா சிம்மன்ஸா நிறைய பேர் ப்ரொனவுன்சியேஷன் தப்புன்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலி சைமன்ஸ்னு சொல்லுவாங்க, சிம்மன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நுவாமா வந்து பார்த்தீங்கன்னா டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு. ஸோ ஹோல்டுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ டார்கெட் ப்ரைஸையும் 8350 ரூபா சொன்னதை இப்போ 7000 ரூபாய்ட்டு குறைச்சிட்டாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் காலில் இருந்து அதை இப்போ குறைச்சிருக்காங்க 7670 ரூபாய்ட்டு குறைச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கும் சைமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ் இவங்களை வந்து செபி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ட்ரேடிங்கில். ஏன்னா சில ஃபினான்ஷியல் மிஸ் ரெப்ரசன்டேஷனில் இவங்க ஈடுபடுறதுனால செபி வந்து இவங்களோட ப்ரொமோட்டரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ட்ரேடிங் பண்ணுறதையும் வந்து அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுறதையும் அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு காட்டுறதுல சில ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு, ஃப்ராட்னஸ் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 2023 நவம்பர் 24 இந்த ஸ்டாக் 105 டைம்ஸ் மேலே போயிருக்கு. அதாவது டிசம்பர் 26 2023 51 ரூபாயா இருந்த ஷேரு இப்போ அதாவது 23 இந்த வருஷம் டிசம்பர் 23 1236 ரூபா மேலே ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 2300% மேலே ரிட்டர்ன்ஸ் ஆயிருக்கு. ஸோ மேபி இதெல்லாம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆர்டிஃபிஷியலாட்டு ஃபண்டை இன்ஃபியூஸ் பண்ணி அந்த ஸ்டாக் அப்படி மேலே ஏற்றிருப்பாங்க போல். இப்படிப்பட்ட சில விஷயங்களால தான் அந்த ஷேர்லாம் இப்படி மேலே போகும். ஸோ ஓவராலாக இப்போ ப்ரொமோட்டர்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ட்ரேடிங்கை வந்து செபி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜேபிஎம் ஆட்டோ வந்து அவங்களோட சப்சிடரி ஜேபிஎம் எக்கோ லைஃப் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் இவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ப்ரொக்யூர்மெண்ட் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் 343 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அகமதாபாத் முனிசிபல் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்லேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்யூ பார்க்கும்போது 1800 கோடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஜேபிஎம் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. செபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கீமை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பிஎன்பி மெட்டா லைஃப் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியில். ஸோ ஈக்விட்டி டீலராக இருக்கிற சச்சின் பக்குல் தக்லி இவரும் நெக்ஸ்ட் வந்து ஒரு அதர் 8 என்டிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 9 என்டிட்டிஸை வந்து செபி இப்போ தடை பண்ணியிருக்காங்க. இது மூலமாட்டி இவங்க இல்லீகலாட்டு 21.16 crores வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாட்டி கெயின் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் 21.16 crores வந்து இல்லீகலாட்டு இது மூலமாட்டி கெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங்கில் ஈடுபடுறதுக்கு விச் மீன்ஸ் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் இருந்து 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தடை போட்டாங்க. ஆக்சுவலி சச்சின் பக்குல் தக்லி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிட் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் அவங்கள வந்து ட்ரேடிங் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லேருந்து சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கீம்னா நான் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியலாட்டு ஒரு ஃபண்டில் அதாவது ஒரு ஷேரில் ஃபண்டை இன்ஃபியூஸ் பண்ணி அந்த ஷேரை மேலே போக வைக்கிறது. அந்த ஸ்கீமை இவங்க பண்ணுறதுக்கு முன்னாடியே செபி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தில் அவங்க அதை பண்ணதுக்கு பிளான் போட்ட சமயத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து செபி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் நல்லா பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயும் இருக்குது, சில ஸ்டாக்ஸ் நெகட்டிவ்லேயும் இருக்குது. ஸோ ஓவரால் ஜிஎஸ்டி மீட்டிங்கில் வந்து அவங்களுக்கு ஃபேவராட் நியூஸ் அந்த ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிர்பார்த்த நியூஸ் வராத ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோஸில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.